தீய சக்தி, தூய சக்தி. இந்த 2க்கு தான் போட்டி. திமுகவுக்கும், டிவிகேவுக்கும். டிவிகேவுக்கும், திமுகவுக்கும் போட்டி கிடையாது. நாம் தமிழருக்கும், டிவிகேவுக்கும் வேணா போட்டியா இருக்கலாம். ஜனநாயகன் படத்துக்கு அங்கங்க போய் தமிழ்நாடு முழுக்க வீடியோ ப்ரமோஷன் பண்றதுக்காக ஒரு செட்டப். 10-15 வருஷமா எங்க அண்ணன் சீமான் களத்துல இந்த மக்களுக்காக, அதுவும் ஜிபிஎன் பேலஸுங்க. பேலஸோட வாடகை எவ்வளோ தெரியுமாங்க? 17 லட்ச ரூபாங்க. 17 லட்ச ரூபா கொடுத்து பொதுக்குழு கூட்டம் போடுறாப்லையான்னு சீமான். அதுக்காக தான் திரள்நிதிக்கெல்லாம் இப்போ கையேந்திருக்காருங்க. நான் பெரிய தற்குறியா, நீ பெரிய தற்குறியா? போட்டி அதுதான். சீமானா விஜயா? எத்தனை முறை அமைச்சராக இருந்திருப்பார் செங்கோட்டையன். அவருக்கே இன்னும் அந்த புத்தி வரலையே. அன்னைக்கு எப்படி ஒரு ரசிக மனப்பான்மையில எம்ஜிஆருங்கிற ஒரு நபரை செலக்ட் பண்ணி போனாரோ, இப்போ விஜய். தோழர், நான் இன்னைக்கு மங்களகரமா மஞ்சள்ல இருந்து ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஈரோடு போயிட்டு வந்தீங்களா? அந்த வைப்லயே இருக்கேன் நானு. நேற்று உண்மையே போனீங்களா? இல்ல, நான் லைவ்ல பார்த்தேன். தீவிரமா அவர் என்ன பேசுறாருன்றத ஒரு வார்த்தை விடாம பார்க்கணும்னு பார்த்தோம். ஆரம்பிக்கும் போதே மங்களகரமா மஞ்சள் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு தாத்தா ஒருத்தர் இந்த ஆடெல்லாம் வச்சு கசாப்பு கடை மாதிரி வச்சு இந்த யூடியூப்ல வில்லேஜ் குக்கிங் சேனல். இன்னைக்கு ஒரு புடி மாதிரி ஈரோடுக்கு போயிருக்காப்ல. அவர் அதான் ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஈரோட்ல போய் வெல்கம் பண்றாரு. அதுவும் மங்களகரமா மஞ்சள்ல வெல்கம் பண்ணியிருக்காரு. பாத்தீங்களா? பார்த்தேன். ஈரோட்ல போய் என்ன பேசணும் ஏது பேசணும்னு தெரியாம மைக்கு முன்னாடி தடுமாறி, அவருக்கு வந்து ப்ராம்ப்ட் இல்லைன்னா பேச முடியாதுங்கிறதையும் பார்த்தோம். கூட்டம் இல்லைன்னா கைகால் உதறவுங்கிறதையும் நம்ம பார்த்தோம். ஏன்னா முன்னாடி இருக்கிற கூட்டம் அப்போ அவ்வளோ முட்டாள் கூட்டமாக இருக்க போய் தானே இவன் ஒரு முட்டாப்பைய இப்படி பேசுவான். எடுப்புல மஞ்சள்னா நீ நீ நாளைக்கு முதல்வர் ஆகிற கனவுல வாரியப்பா, நீ இதுவா பேசுவ, நீ அப்ப யாருக்கான ஆளுங்கிறது அங்கேயே உன் கலர் தெரிஞ்சு போயிருது. அதான் மஞ்சள் குங்குமம் எதையும் மங்களகரமா தான் இவங்க ஆரம்பிப்பாங்க. அப்போ மஞ்சள் சேரை கட்டிக்கிட்டு தான் வேண்டி. சரி, அதுல நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு இல்ல மஞ்சள் சேரை கட்டிட்டு தான் வேண்டிக்கணுமா என்ன? வேண்டுதல் அதுதானே சொல்றேன். அப்ப இவன் எவ்வளவு பெரிய முட்டா பயலா இருந்தா நமக்கு என்ன ஆச்சரியம்னா, அந்த கூட்டத்துல வேற என்ன பேச முடியுன்றீங்க? நீங்க இல்லாத அப்படி இல்ல, தெரியாதவங்க கிட்ட தானே தெளிய வைக்கணும். நீங்க அந்த கூட்டத்துல இதைதான் பேசணும்னு எப்படி சொல்ல முடியும்? இவனுக்கு என்ன தெரியும்னு அங்க வந்து பேசுவாங்க. இவனுக்கு தான் எதுவும் தெரியாத. இப்ப இவனை பார்க்க வர கூட்டமும் எதுவும் தெரியாம தான் இருக்கும். அந்த கூட்டத்துல இவன் எதை பேசுவான்? அதுதான் பேசுவான். இல்ல அவரு மங்களகரமா ஆரம்பிச்சாரு, கடைசியில மங்களகரமா முடிஞ்சாங்கிறதான் கேள்வி. அது 26ல தான் தெரியும். எலெக்ஷன்ல தெரியும். இது வந்து இப்ப வழக்கமா வந்து விஜய் வந்து இந்த படம் வந்து இப்போ சமீப காலமா அவருடைய படங்கள்லாம் பெருசா போகல. அவரை வச்சு தயாரிச்ச ப்ரொடியூசர் ஃபுல்லா தெருவும் திண்ணியமா தான் அலைறான். நீங்க வேற கலை உலகமே அவரை இழந்துட்டுமே அப்படியே தவியா தவிக்கிறாங்க. 200 கோடியை நீங்க வாங்க 200 கோடியை விட்டுட்டு வந்துட்டாரு. 200 எல்லாம் ஆமா விட்டுட்டு வந்துட்டாங்க தான். யாரெல்லாம்னா இவரை வச்சு தயாரிச்ச ப்ரொடியூசர் ஃபுல்லா விட்டுட்டு வந்துட்டான். ரோட்டுக்கு வந்துட்டான். தெருவும் திண்ணியமா அலைறான். ஒருவேளை அவங்க பையன் அடுத்தால படம் எடுக்க முடியலங்க. அவங்க பையன் அந்த இடத்த நிறைய பேர் வரும். அவங்க பையனையும் தான் அடிச்சு துரத்துறாங்க போலயே. அங்கேயும் 200 கோடி விட்டு வந்துட்டாங்கிறாரு. அவங்க பையன் பிடிச்சிருவாரு. அது அவர் கொஞ்சம் கொஞ்சமா வட்டியை கலெக்ட் பண்ண பேர்பாரா இருக்கும். அங்க முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த ஜனநாயகங்கிறது தான் இவருக்கு கடைசியான படம். 2026 தேர்தல்லாம் கிடையாது. ஜனநாயகன் படத்துக்கு அங்கங்க போய் தமிழ்நாடு முழுக்க வீடியோ ப்ரமோஷன் பண்றதுக்காக ஒரு செட்டப். தமிழ்நாட்டுல எங்கேயாவது இப்படி பார்த்துருக்கோமாங்க? எந்த கட்சி தலைவராவது ஒரு பொதுக்கூட்டம் போட்டா இப்படியாங்க நடக்கும்? இதுல வேற வீரவசனம் வேற. நான் என்ன பேசணும்னா நீங்க ஏன் சொல்றீங்க? வேற நாங்க தான்டா கேட்போம். நீ தான்டா நம்ம முதல்வர் கனவுல வார. நாங்க கேட்காம வேற யாரு கேட்பா? நீ அவர் இஷ்டத்துக்கு பேசுறாருங்க. நீங்க யாருங்க கேட்கறீங்க? அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு பைத்தியத்தை நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம். தமிழ்நாட்டுல இன்னொரு பைத்தியம் சுத்திட்டாலே இது. அதுக்கு இப்போ பொழப்பில்லாம போச்சு. இவரு இப்ப பிரச்சனை அவங்க 2 பேத்துக்கு தான் போட்டி. இவரு வேற வீரவசனம். நாங்க தீய சக்தி, தூய சக்தி. இந்த 2க்கு தான் போட்டி. திமுகவுக்கும் டிவிகேவுக்கும். அட நாதாரி நாய, டிவிகேவுக்கும் திமுகவுக்கும் போட்டி கிடையாது. நாம் தமிழருக்கும் டிவிகேவுக்கும் வேணா போட்டியா இருக்கலாம். ஏன்னா நீங்க முகநூல்ல எடுத்துக்காங்க, இன்ஸ்டாவில் எடுத்துக்காங்க. இல்ல அவன் களத்திலே இல்லைன்றான். ஆமாவோடா மஞ்சளா அப்படிங்கிற. ஆமா, நான் பெரிய தற்குறியா, நீ பெரிய தற்குறியா? போட்டி அதுதான்.
சீமானா விஜயா நீ யாரு ஒரு யார் கதை சொல்லு. ஆகச்சிறந்த தற்குறி? நீ ஒரு கதை சொல்லு, ஆமா. அதை விட பெரிய கதை நான் சொல்றேன். ஆகச்சிறந்த தற்குறி தமிழ்நாட்டுல யாரு? யாரு? அந்த போட்டி தான் இப்ப நம்ம 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 வேடிக்கை பார்ப்போம். ம். இப்போ ஒரு கொள்கை தலைவர்னு சொல்லி ஒரு அரசியல் பேசுறாப்புல. கொள்கை தலைவர் என்னெல்லாம் பேசிட்டாரு? ம். என்னெல்லாம் பேசிட்டாரு? நான் கூட அதான் அதுவும் நினைச்சேன். முக்கியமா ஈரோடு மண்ணுல ஈரோட்ல போயிட்டு போயிட்டு நாங்க பெரியார அப்படி சொல்லி தான் எதிர்பார்த்தோம். ஆரம்பிப்பாருன்னு நினைக்கிறேன். உண்மையாவே எதிர்பார்த்தோம். எதிர்பார்த்தோம். பெரியார் பிறந்த மண்ணு, இன்னைக்கு ஒரு பெரியார் 1/2 களம் மணி நேரம் கண்ட மண்ணு. சொற்பொழிவு ஆற்ற போறாரு ஈரோடுல பெரியாரை பத்தி. போயிட்டு அதுவும் கூட வேற செங்கோட்டையன் ஆ, அதிமுகவுல இருந்து வேற கூட்டு போயிருக்காப்ல. செங்கோலை அவரை வேற வச்சு கொடுத்தாரு. அவரை வச்சு எதையாவது பிளான் பண்ணி அவர் ஏதாவது எழுதி எழுதி கொடுத்துருப்பாருன்னா கொடுத்தாரு. ஆக்சுவலா அதுல ஒரு பெரிய காமெடி பண்ணாரு பாருங்க. ம். தமிழ்நாட்டுல பாத்தீங்களா ம். ஸ்டூடெண்ட்ஸோட டிராப் அவுட் ம். அதெல்லாம் பத்தி பேசும்போது அப்ப அமைச்சரா இருந்தவரே இவர்தானா? அதான் வேடிக்கை. செங்கோட்டையன். செங்கோட்டையன் தான் அந்த டைம்ல அமைச்சராகவும் இருந்திருக்காரு. அவர் பழைய அன்பில் பொய்யாமொழி மகேஷ் சொல்றாருங்க, விஜய் இன்னும் அப்டேட் ஆகல அப்படின்ட்டு. அன்பில் மகேஷ் மட்டும் இல்லைங்க, ஒட்டுமொத்தமா நாம எல்லாரும் சொல்றது, அதாவது களத்தை தெரிஞ்சவன் சொல்லுவான். ம். நீ யாரா சொல்றது களத்துக்கே இல்லாத? ம், ம், நீ ம். எங்க இருந்து எந்த உலகத்துல இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குது. இப்ப வரைக்குமே புரியல. தெரியல. நீ வானத்துல பறக்கும் போது எப்படி பறக்குங்கிறதும் லிஸ்ட் வந்துருது. ம். யாரு கூட பறக்குங்கிறதும். ம். நீ தனியா போகல. ம். நீங்க தனியா பறக்குறோன்னே அதான் அவர் பறக்கும்போது பார்த்துருப்பாரு போல. நாங்க வீடு கட்டி கொடுக்கலன்னு சொன்னா, நீங்க இன்னும் வாடகை வீடெல்லாம் இருக்கு. நாங்க ம். வீடு எல்லாம் கட்டி கொடுத்துட்டோம்னு வந்து அரசு சொல்லுது. எவ்வளோ அப்ப எத்தனை பேர் இன்னும் வாடகையில இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. வானத்துல பறக்கும்போது கீழே என்ன தெரியும்? உயரமா இருக்கிற அந்த உயரமா இருக்கு. அப்பார்ட்மெண்ட் ம். இதுதானே தெரியும். ம். ரோட்ல படுத்து கிடக்கிறவன் தெரிவானா? தெரியாது. குடிசை தெரியுமா? தெரியாது. எதுவும் தெரியாது. அப்ப வானத்துல மிதந்துக்கிட்டு போறாங்க. ம். இவன் தரையில போனாலும் அப்படித்தானே மிதப்பான். ம், 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 தரையில போனாலும் அவரு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ம். 6 மணிக்கு மேல இவர் பொதுக்கூட்டம் போட மாட்டாரு. ம். எல்லாரும் இதே சொல்றீங்களே, ஒரு நாளைக்கு 6 மணிக்கு அவரை கூட்டம் வந்து 6 மணிக்கு மேல அவர் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கும் தெரியாது. தெரியாது. அவருக்கே தெரியாதாங்க. 200 கோடி வாங்குறவர் இப்படியா இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? வேற எப்படி இருப்பாரு? 6 மணிக்கு 200 ரூபாய் சம்பளம் வாங்குறவனே 6 மணிக்கு மேல கை எப்படி நடுங்கும் தெரியுமா? 200 கோடி வாங்குறாரு. 200 கோடி நடுங்காம இருக்குமா? இருக்கும். 6 மணி நான் என்ன சொல்றேன், சரி. 6 மணிக்கு மேல 6 இல்ல, இந்த மணிக்கு குற்றச்சாட்டு பொய்ன்னு சொல்ல போறாருன்னு நினைக்கிறேன். தேர்தல் பிரச்சாரம்லாம் வந்து 6 மணி 10 மணி வரையும் பிரச்சாரம் பண்ணுவாங்க. எதுல சொல்லுவாருன்னா ஜனநாயகன் படத்துல சொல்லுவாரு. ஃப்ரீ ப்ரமோஷன் பண்றாங்க. ஃப்ரீ ப்ரமோஷன். ஓ, அதான் இந்த செல்ஃபி வீடியோ. வேற எதுக்குன்றீங்க? ஆ. வேற எதுக்கு நீங்க அந்த ஏதாவது படத்துல அந்த நீங்க காட்சி அந்த வரதுனால அதை ரிமைண்ட் பண்றாரா? ஈரோட்ல நடந்த அந்த முழுசா ஃபுல்லா பாத்தீங்களா? பார்த்தேன். ம். ஏதாவது ஒரு நல்ல கருத்தை சொல்லுங்க. அதான் ஏழைங்களுக்கு, வாடகை வீட்டுல இருக்கிறவங்களுக்கு வீடு சரி, கட்டி ஒண்ணு. தரணும். இது நல்ல மஞ்சள் கருத்து. மஞ்சள் மஞ்சள். ஏற்றுமதி பத்தி பேசியிருக்காரு. சரி, அதுக்கப்புறம் அவ்வளவுதான். வேற எதுவும் சொல்லல. எதுவும் சொல்லல. தேடி ஏதாவது உள்ள நுழைஞ்சு பாருங்க. இல்ல, நுழைஞ்சு எது பாருங்க. தேடி விஜய் பார்த்தா- ஏதாவது சொல்லிருப்பாருங்க. அதான் தூசு. தமிழ் சமூகத்துக்கு விஜய் ஏதாவது ஆகச்சிறந்த கருத்துக்களா வச்சிருப்பாருங்க. ஆனா இந்த கூட்டத்துக்கு கூட 9 மாச குழந்தை, 1 வயசு குழந்தை, 1.5 வயசு குழந்தை எல்லாம் கூட்டு வராங்களே. அதுதாங்க இவனை மெண்டல்னு சொல்றதா? ம். எப்படி? ம். இவனை மெண்டல்னு சொல்றதா? இந்த மெண்டலை பார்க்க வந்த இந்த கூட்டத்தை மெண்டல்னு சொல்றதா? ம். இப்படியுமா அலைவாங்க? ம். ஒரு பிள்ளை சொல்லுது, எனக்கு இன்னைக்கு எக்ஸாமு, ம். நான் எக்ஸாம் விட்டுட்டு வந்திருக்கேன். ம். எப்படி? எனக்கு படிப்பை விட இவர் முகத்தை பார்க்கறது தான் தளபதி முக்கியம். தான் முக்கியம். தளபதியை பார்க்கணுமா? ம். அவன் முடிச்சுட்டு போயிட்டான். ம். முடிச்சுட்டு 1 மணி நேரத்துல ஏர்போர்ட்டுக்கு வந்து ஏறி பறந்தாச்சு. ம். நீ திரும்ப போனா அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு உனக்கு என்ன நிலைமை? ம். நீ எக்ஸாம் எழுதலைன்னா உன் வீட்டில் கஞ்சி வருமா? ம். நீ நல்லா படிக்கலைன்னா உன் வீட்டில் நாளைக்கு என்ன நிலைமை? ம். ம். நீ படிச்சு முன்னேறி ஒரு நல்ல இடத்துக்கு போவ, உன் அப்பா அம்மா அந்த கனவுல உட்காந்துருப்பாங்க. விஜய்க்காக உயிரே கொடுக்க போறாங்க. இதுல என்ன படிப்பு தானே? ஆல்ரெடி கொடுத்துதான் பார்த்துருக்குங்க தமிழ்நாடு. அதுக்கே தயாரா இருக்காங்க. படிப்பு இப்போ தானே. இந்த ஜனநாயகன் படத்துக்கு இவர் எங்கேயோ வெளிநாட்டுல போயிட்டு ஆடியோ ரிலீஸ்லாம் பண்ண போறாராம். ம். புரியுதா? அதுக்கு பேசாம இந்த மாதிரி ஒரு பொதுக்கூட்டத்தை அழகா பண்ணிட்டு போயிடலாம். பண்ணி விட்டுட்டு ஸ்கிரீன்ல எவ்வளவு மாசா இருக்கும். ஒரு பெரிய மாசா இருக்கும்ல. வெளிநாடு தேவையில்லாம எதுக்கு காசு அவ்வளவு பெரிய செலவு செலவு? நீ கூப்பிட்டா உனக்காக உயிரை கொடுக்க எல்லாத்துக்கும் அதுவும் வராங்க. பாருங்க, நீங்க ஆடியோ லான்ச் பண்ணா ஏதாவது அவங்க சேனல் ஒரு குறிப்பிட்ட அந்த சினிமாவை கவர் பண்ற சேனல் தான் போடும். ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி ரிலீஸ் பண்ணாருன்னா ஒட்டு மொத்தமா லைவ் போடுவாங்க. எல்லா செய்தி சேனல் தமிழ்நாடே கவனிக்கும். ஏங்க, பயங்கரமா. முதல் நாள் நைட்டே வந்துட்டானுங்க ம். எல்லா சேனலும். முதல் நாள் நைட்டே ம். லைவ். ம். அந்த அந்த ஒரு பாட்டு ஒரு ஃபேஸ்புக்கை திறக்க முடியல, யூடியூப்பை திறக்க முடியல. எங்க நைட்ல இருந்துங்க. கருமை எங்க திறந்தாலும் இதான் வருதுங்கிறீங்களா? ஆமா, நைட்ல இருந்து அப்படி என்னடா பேச போறான்னு பார்த்தா இவன் மங்களகரமா மஞ்சள் மங்களகரமா. ஆமா, மங்களகரமா மஞ்சள். ம். இதுக்கு எதுக்குண்டா நைட்ல இருந்து? ஏன்னா ஒரு முதல்வராகிற கனவுல வர ம்.
முதல்வர் ஆகக்கூடிய கனவுல வர உனக்கு கொஞ்சமாவது மூளை இருந்தா என்னென்ன உண்மையாவே சரி உனக்கு டேட்டா எடுத்து கொடுக்குறவன் முட்டாளா இல்ல வந்து என்னன்னு புரியல எனக்கு. இல்ல அவரு எம்ஜிஆர் கூட அரசியல் பண்ணவரே இந்த தகவலை சரி பார்க்காம இப்ப நமக்கு ஒரு புரிதல் வருதுங்க. வந்திருக்கு. எம்ஜிஆர் எப்படி ஆட்சியை பிடிச்சிருக்காருங்கிறது ஆ, எம்ஜிஆர் எப்படி ஆட்சியை ஆட்சி பிடிச்சிருப்பாரு அப்படிங்கிறது இப்ப இருக்கு, புரிதல் இருக்கு. வருது. புரியுது எவ்வளவு புரிஞ்சுக்க முடியுது. புரியுதா? இது 2025ல கல்வியில நம்ம இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கோம். ஒரு ஒரு நாகரிகமான ஒரு அரசியலை நோக்கி விமர்சனங்கள் நாகரிகமான எல்லாம் ஒரு உடனுக்குடனே பண்ண முடியுது. சமூகத்தை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஆனா இந்த காலகட்டத்திலயும் இப்படி ஒரு தற்கூரி வருவான். அவன் பின்னாடி நாம எந்த அதாவது எப்படி சொல்றது? நம்ம மூர்க்கத்தனமா ஆ, பின்னாடி ஒரு கொர்ராட்டம் ஒரு வந்த சுய மாதிரி சுய சொல்லுவாங்க. சுய சுய சிந்தனை இல்லாம, சுய அறிவு இல்லாம, ஒழுக்கம் இல்லாம ஒரு கூட்டம் அலையுதுல்ல. அப்போ நீங்க ஒரு 20, 25 வருஷத்துக்கு முன்னாடி பாருங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 பாருங்க. வருஷத்துக்கு முன்னாடின்னா அது எப்படி இப்ப இருக்கு? எவ்வளவு தீவிரமா அப்ப எம்ஜிஆரை ரசிச்சிருப்பாங்க. அதே ஃப்ளேவர் தானே இங்க. அப்பவும் அது அப்போ சினிமாங்கிறது ஒரு அதிசயம். ஏங்க எத்தனை முறை அமைச்சரா இருந்திருப்பாரு செங்கோட்டையன். ஆ, அவருக்கே இன்னும் அந்த புத்தி வரலையே. ம், ம். அவருக்கு புத்தி வரல அவர் கூட பாருங்க. விஜயோட பேச்சை சரி பண்ணி இதெல்லாம் அன்னைக்கு எப்படி ஒரு ரசிக மனப்பான்மையில எம்ஜிஆர்ங்கிற ஒரு நபரை செலக்ட் பண்ணி போனாரோ, இப்ப விஜய் ஆனாலும் அங்க இத்தனை வருஷம் இத்தனை வயசாயும் இந்த 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 சமூக அரசியல் அவர் படிக்கலைன்னா அவர் அப்படி ஒரு ஆளை கூட வச்சுக்கிட்டு இவர் ஆட்சியை பிடிக்க போறாராம். இன்னும் அது அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டின் ஆகச்சிறந்த வாய் வாடகை சொந்தக்காரர் ஐயா நாஞ்சில் சம்பத். செங்கோட்டையன் செங்கோல் கொடுக்குறாரு. அதை வாங்கின விஜய் வந்து ஒரு பக்கம் செங்கோல் அந்த 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 2 பேரும் பிடிச்சி கையை உயர்த்துற மாதிரியோ இல்ல கையசைக்கிற மாதிரியோ எதுவும் பண்ணாம செங்கோலை Script ல விஜய் இல்ல. வாங்கிட்டு செங்கோலை விஜய் வாங்கிட்டு செங்கோட்டையனை தட்டி கொடுக்குறாப்புல. சின்ன ஸ்கிரிப்ட்ல பையன் இல்லைங்க. மாதிரி. ஸ்கிரிப்ட்ல இல்லைங்க. நீங்க என்ன செய்யணும்னு சொல்லி கொடுத்தாதாங்க அவர் செய்வாரு. ஓகே. நீ திடீர்னு வந்து நீ செங்கோலை கொடுக்குறியா இல்ல என்ன எதை கொடுக்குறன்னு எதை எப்படி பிடிக்குன்னு தெரியாது அவருக்கு. ஓ, சாதாரண அரசியல்வாதி விஜய் இல்ல. அவர் சாதாரண அரசியல்வாதி கிடையாது. அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாதுங்க. இப்படிலாம் வந்து அதுக்கு அர்த்தம் தெரியாது. செங்கோலை ஏன் கொடுத்தாருன்னு இல்ல செங்கோட்டையனுக்கு அவ்வளவு தெரியாது. பெரிய சீனியர் வாங்கின முதுகுல தட்டி விஜய்க்கு கொடுக்குறாரு. தெரியாது. முதுகுல தட்டி கொடுக்குறாரு. அவ்வளவு பெரிய சீனியர் அவரு. ஆ. முதுகுல இதே சின்ன பையன் ஓகே முதுகுல நல்லா பண்றப்பா நீ முதுகுல தட்டி கொடுக்குற விஜய் விடுங்க. முதுகுல தட்டு வாங்கின தட்டு. நீங்க செங்கோட்டையனை தான் பார்க்கணும் இதுல. அதுதான் நம்ம எவ்வளவு யோசிக்கிறது. தட்டு வாங்கி இருந்தா இத்தனை வருஷம் அவரை நம்பி. எம்ஜிஆர், ஆமா, ஜெயலலிதா, இதுல வேற ஓபிஎஸ் அவர் வந்து தாவேக்காவுக்கு போனதுதான் தமிழ்நாட்டுல வந்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு பெரிய பலமா நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. இல்ல இன்னும் நிறைய பேர் வர போறாங்களாம். எது அதுதான் அவரு இவரு இந்த அவங்க கட்சியில 2 பேரு கூடுதலா வாடகைக்கு ஒரு 2 பேர் இருக்காங்க. ராஜ்மோகன், லயோலா மணி 2 பேரும் ஒரு ஒரு பேட்டி. அவரு இவரு கடைசி வரைக்கும் எவருன்னு சொல்லல. அவர் வருவாரு, இவர் வருவாரு, நிறைய பாருங்க இன்னும் கொஞ்ச நாள் அவர் வந்துருவாரு, இவர் வந்துருவாரு, எவரா வருவாரு. ஏடா பேரதான் சொல்லி தொலைங்களாம். நீங்க போனதே இந்த நாடு தாங்கல, எவன் வரப்போ போறான் சொல்லுங்க. சொல்லிதான் அரசியல் பண்ண. அவனுங்க மேல இருக்கிற கலரெல்லாம் மறைச்சிட்டு இவனுக்கு கலரை மறைச்சு நீ ஒவ்வொரு கூட்டத்திலையும் தெரிஞ்சு போயிருது. நீ இந்த தமிழ்நாட்டுல எவ்வளவு மிக முக்கியமான பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. தேசிய அளவுல நீ கொள்கை எதிரிங்கிற பாஜக வந்து அவனோட அந்த வெறுப்பு அரசியல் உச்சமா காந்தி பேர்ல இருக்கிற ஒரு வேலை வாய்ப்பு அந்த ஊரக அந்த வேலை திட்டத்துல அவர் பேரை எடுக்கிறான். அதை பத்தி பேச மாட்டேன். இவர் வந்து இல்லத்திலையும் உள்ளத்திலையும் இருக்கிற ஆளு. அதனால இவர் வந்து மேடையில வந்து பேசலனாலும் அவரு என்ன நினைக்கிறாருங்கிறத உள்ளத்துல நாமளா புரிஞ்சுக்கணும். அவரு என்ன பண்ணுவாரு, என்ன பேச. ஆமா, நம்மளா அப்படி நம்மளா வந்து அவர் வந்து பிளாங்கா விட்டு போயிருவாருங்க, பேசிட்டு போயிருவாரு. நாம வந்து அதுக்கு நம்ம வந்து எல்லாம் எழுதிக்கணும், பதில் எழுதிக்கணும். விஜய் இதை பேசினாரா பாரு, தீய சக்தி தான். அப்போ டிஎம்கே தீய சக்தி தான் அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். தீய சக்தி எந்தெந்த வகையில எல்லாம் தீய சக்தின்னு சொல்லுன்னா அதை சொல்ல தெரியாது. அதுக்கு இன்னொரு கூட்டம் அடுத்தால போடுவாரு. பாத்தீங்களா காஞ்சிபுரத்துல நான் அன்னைக்கு பேசினேன், என்ன கிண்டல் பண்ணாங்க. நான் எதுக்கு நீ சொல்ல வேண்டிய சூழலை வந்துச்சுல. நீ அன்னைக்கு சொன்னது உனக்கே புரியலடா முட்டா போயல, அதனாலதான் நீ திரும்ப உன்னை வந்து கேலி பண்ண கிண்டல் பண்ணாங்கன்னா இப்ப நீ மறுபடியும் நான் இதுக்காக தான் சொன்னேன், நீ இப்ப இதுக்காக என்ன சொல்லிட்ட சொல்லலாம் பாப்போம். வாடகையில் என்ன சொல்லிட்ட? ஏன்டா உண்மையாவே வந்து ஒரு ஒரு மக்களை நேசிக்கிறவனா இருந்தா, நான் ஆட்சி அமைச்சேன் அப்படின்னா தமிழ்நாட்டுல வந்து குடிசைகளே இருக்காது. உங்களை மாதிரி நான் சும்மா வந்து பொய்லாம் சொல்லிட்டு போக மாட்டேன். உண்மையாவே நான் வந்து எல்லா இடங்களையும் எல்லா மக்களுக்கும். நீங்க சொல்றத பார்த்தா எனக்கு வேற ஞாபகம் வருது. என்ன? ஏற்கனவே மங்களகரமா மஞ்சள்னு சொல்லியிருக்காரு.
குடிசை இல்லாத ஆட்சின்னா அதுக்கப்புறம் பாமக ஃபார்முலா ஏதாவது எடுத்துட்டு போறாரு. மஞ்சள் குடிசை இல்லாத ஆட்சி. அவங்களுக்கும் குடிசைக்கும் ரொம்ப நெருக்கம் இருக்கு. அதான் அவங்க நீங்க கூட- மறுபடியும் அவங்க- மங்களகரமா மஞ்சள்ன்றதும் குடிசை இல்லாத ஆட்சிங்கிறதும் எனக்கு அதையே ஞாபகப்படுத்துது. அதுதான் இது தெரியல இருக்கலாங்கிறீங்களா? தெரியல பின்னாடி இருக்கலாம், திட்டம் இருக்கலாம். அஹ் நம்ம அது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. அது காலம் தான் தீர்மானிக்கும். உம் ஏன்னா தற்குறிகள் எல்லாம் ஒன்றா சேருவாங்க. இந்த சமூகத்துக்கு ஆகாத தீய சக்திகள் எல்லாம் ஒன்றா சேரப்ப போகிறாங்க. இப்போ அதிலே சொல்லிட்டாரு அவரு. அப்புறம் குடிசை எறும்போது கூட மங்களகரமா எரியுது பாரு மஞ்சள் கலர்ல. மஞ்சளா ஆரஞ்சு அது அழகா நாங்க குடிசை இல்லாத பாருங்க, மஞ்சள் நம்ம கலர் கொடியில உள்ள கலர்ல எரியுது பாருங்க. எரியுது பாரு. ஆ? குடிசை இல்லாத தமிழ்நாடு ஆமா. மாத்திட்டோம் பாரு. மாத்திட்டோம் பாரு அப்படின்னு இங்கேயும் பாரு மஞ்சள் கலர் தெரியுது பாரு நம்ம கொடியோட வண்ணம் இதுதான் மங்கள நிறம் அப்படின்னு சொல்லி அங்கேயும் இப்ப சொன்னாலும் விஜய் வந்து தமிழ்நாட்டுல வந்து 2026ல ம். ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான அறிகுறி ம். மஞ்சள் மஞ்சள் மங்களகரமா மஞ்சள். ஈரோட்ல. அதாவது எப்படின்னா ம். 41 பேரை கொன்ன ம். பக்கத்துல தான் இருக்கு. ம். ஈரோடுக்கு கரூருக்கு என்ன ரொம்ப தூரமா? ம். அந்த ஊருக்கு இது வரைக்கும் அவர் போகல. ம். 41 பேர் உன் கூட்டத்துக்கு வந்து செத்து போயிட்டான். ம். செத்தவனை பார்க்க நீ போகல. பக்கத்துல ஒரு 40 கிலோமீட்டர் தள்ளி ஒரு கூட்டத்தை திரும்ப அடுத்தால திரும்ப அடுத்தால ஒரு 50 நாள்ல நீ போடுற. ம். 50 நாள்ல போட்டுட்டு அங்க வந்து நீ வந்து வீரவசனம் பேசிட்டு போற. கொஞ்சமாவது நீங்க பார்க்கலங்கிறீங்க. அவர் கூட்டு பஸ்ஸை வச்சு கூட்டு போய் பார்த்தாருல்ல. எது? அதானே பாதிக்கப்பட்டவங்கள குடும்பத்தை. ஆமாங்க. ம். அவரு அதான் அரசியல் செய்வாரு. அப்படிதான் அரசியல் பண்ணுவாரு. ம். 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 இப்போ இந்த இந்த ஈரோடு நான் சொல்றேன். ஈரோடுங்கிறதுனால அதான் நம்ம பெரியாரை பத்தி பேசலங்கிறோம். அவர் ஒரே வார்த்தையில ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணிட்டார். சீமானுக்கும் வேற பதில் கொடுத்துட்டாரு. ம். அவரு நீ என்ன ஆர்எஸ்எஸ் மேடையில போய் நீ பார்ப்பன கட்டப்பாருங்கிற நான் பெரியாரை நமக்கு பெரிய கட்டப்பாரு. பெரிய வருத்தமா இதுல என்ன தோணுதுன்னா, ம். பெரியாரையும் காப்பாத்திட்டாரு. சீமானையும் காப்பாத்திட்டாரு. தமிழ்நாட்டுல அதிக காலமா ஆட்சியில இருந்த அதிமுக ம். அவங்க நிலைமையை நினைச்சா இன்னும் நமக்கு பரிதாபமா இருக்கு. ம். ஒருத்தன் புதுசா வாரான். ம். வந்தவன் என்ன சொல்றான்? நீ எல்லாம் ஆட்டத்திலே இல்லடா, ம். தூர போய் விளையாடு. ம். நான் வந்து கிரவுண்ட்ல நிக்கிற திமுகவை தான் நான் எதிர்க்கிறேன். ம். ம். நீ அவன் வெளிப்படையா அதான் சொல்லல. அப்படிதான் சொல்றாங்க. நம்ம அப்படிதானே புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிறது இல்ல. களத்திலே அவரே இல்ல. சொல்லிட்டாப்ல. ஆமா. களத்துல இருக்கிறவங்கள இப்போ தான் நாங்க எதிர்க்கிறோம். நீங்க சொல்ற உங்க விருப்பத்துக்கெல்லாம் ஆ, எதிர்க்க முடியாது சார். பேச முடியாது. நான் எதிர்க்க என்ன முடியாது. ஸ்கிரிப்ட்ல எழுதிருக்கேனோ அதான் பேச அதான் பேச முடியும். முடியும். நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதெல்லாம் பேச முடியாது. முடியாது. என்ன தேவைங்கிறது என்னால பேச முடியாது. எனக்கு பேச தெரியாது. ம். இப்ப நம்ம அதிமுகவோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. அப்படியெல்லாம் நீங்க பரிதாபப்படுற அளவுக்கு இருக்குமா என்ன? அவர் தான் அதிமுக கூட்டு வந்து டிவிகேவோட இணைச்சுக்கிறாரே. என்ன கட்சியா நிக்கல ஒவ்வொருத்தரையா கூட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இதுதான் அதிமுகன்றாங்க. இன்னும் வருவாங்க அப்படிங்கிற கற்பனையில தானே உட்கார்ந்துட்டு இருக்காரு. ம், ம், வரலாம், ம். போகலாம். நமக்கு அதை ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க ம். எத்தனை பேர் வேணாலும் இங்க இருந்தா ஏங்க திமுகங்கிறது இப்படி ஒரு பலமா ஒரு கோட்டையை அமைச்சு வச்சிருக்கு. ம். ம். இங்க ஒரு 10 பேர் தனித்தனியா பிரிஞ்சு கிடக்கான். ம். இந்த 10 பேர் வந்து நீ எப்படினாலும் இவனுக்கு ஓட்டு போட போறது இல்ல. ம். இந்த 10 பேர் இவனுக்கு எப்படினாலும் ஓட்டு போட போறது இல்லைங்க. அது தலையில எப்பவுமே நின்னாலும் திமுக ஓட்டு. எதிர்ப்பு தான். நீ இங்க இருந்து இங்க தூக்கி வச்சான்னா, இங்க இருந்து இங்க தூக்கி வச்சான்னா ம். என்ன கெட்டு போச்சு? என்ன கெட்டு போச்சு? ம். 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 திமுக அதை பலமா அதை அப்படியே தான் இருக்கு. ஸ்ட்ராங்கா நிக்க போகுது. ம். நீ வந்து இங்க இருந்து ஒரு ஆழத்துக்கு இங்க வச்சாலும் ம். நீ என்ன சாச்சிர பருத்தி போற? மூட்டை குடோன்ல இருந்திருக்கலாம். அதுக்கு அங்கேயே இருந்துக்கலாங்க கதை தான் வரும். வேற எதுவும் அதுல நடக்க போறதில்ல. பாருங்க இன்னும் நிறைய பேர் வருவாங்க. வந்தா யாருக்கு ஆபத்து? அப்படி அந்த ஆபத்தை உணராத அதிமுக தான் இதெல்லாம் யோசிக்கணும். ம். ம். அதெல்லாம் இப்ப இவனுங்களை நினைச்சு வருத்தப்படுறதா? ம். இவங்களோட கொள்கை தலைவர்களா இருந்த 2 பேரு, புரட்சி தலைவர், புரட்சி தலைவி. பெரியாரும் தானே அவருக்கு அவங்களுக்கு கொள்கை தலைவர். அது ம். பெரியார்னா யாருன்னா பெரியாருங்க. அவ்வளவுதான். ம். அதை தாண்டி அவங்ககிட்டலாம் நீங்க எதுவும் அதான் எதிர்பார்க்க முடியாது. உங்களுக்கு நீங்க பெரியாரு என்னத்த பேசினாரு? பெரியார், அண்ணா, எம்ஜிஆர் வரைக்கும் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அதை தொடர்ச்சியா செங்கோட்டையனே எடுத்துக்கிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் நடுவுல இருக்க. செங்கோட்டையனை அதை எடுத்து ஐயோ இல்லைங்க. கொடுமைங்க. எந்த இல்ல. கட்சியிலயாவது நடக்குமாங்க? ஒவ்வொருத்தரையா எடுத்துட்டு இருக்காங்க, எடுத்துப்பாங்க. ஒருத்தர் வந்து ம். அவர் வேற கட்சியில இருந்தாரு. இருந்த வரைக்கும் சரி ரைட். ம். அந்த கட்சிக்கு உண்மையா இருந்தாரா பொய்யா இருந்தாராங்கிறது வேற. அந்த கட்சியில இருக்கும்போது அந்த கட்சியோட தலைவர் படத்தை பாக்கெட்ல வச்சுட்டு போறது வேற. ம். நீ தான் இந்த கட்சிக்கு வந்துட்டல்ல, ம். இந்த கட்சிக்கு வந்துட்டல்ல. வந்துட்டு. இப்போ உன் தலைவன் யாரு? டிவிகே ஆ, உங்கள் விஜய் உங்கள் விஜய். ம். இப்ப விஜய் படத்தெல்லாம் வைக்கணும். இல்ல அவரு விஜய் படத்தை அவரும் வைக்க மாட்டாரு. ம். நீங்க ஏன் இன்னும் ஜெயலலிதா படத்தை வச்சிருக்கீங்கன்னு விஜயும் கேட்க மாட்டாரு. கேட்க மாட்டாரு. ம். என்னவா இருக்கும்? என்னவா இருக்கும்னா ம். இவங்களுக்கு என்ன 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 கிடைச்சிட போகுது? அவரு ரொம்ப தெளிவா ஜனநாயகன் படத்துக்கு என்னெல்லாம் தேவையோ அதை மட்டும் தான் செய்ய முடியும். ம். அந்த படத்துல வர்ற அந்த சீன்ல எல்லாம் வந்து செங்கோட்டையனை கட் பண்ணிடுவாங்க. இவங்க கேமரா மேல பறக்கல. அது ஒன்லி ஃபோக்கஸ் பார் விஜய் மட்டும்தான். ஜனநாயகன் மட்டும்தான். ஓகே. வேற வர்ற இப்ப இந்த அல்லு சில்லுலாம் வந்து ஆதவ், ம். ராஜ்மோகன், ம்.
இந்த மாதிரி டீம்லாம் உள்ள வந்து வேலை செய்கிறாங்கல்ல, பாவம். அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கும் பணம் வருது, சம்பாதிச்சுக்கிட்டாங்க, என்ன பாவம். சம்பாதிப்பாங்களா என்னன்னு தெரியல. அது உள்ள இருந்து வெளியில வந்தவன்லாம் வெளியில புலம்புறத பார்த்தா நமக்கு அப்படி தோணவா செய்யும். ஒருவேளை கடை நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த நிலைமையா இருக்கும். இங்கெல்லாம் மாநில நிர்வாகிகள் அதெல்லாம். நாம இப்போ வந்து இவனுங்கள இவனுங்கள தூக்கி தூர போடுங்க. ம். இப்போ 10, 15 வருஷமா எங்க அண்ணன் சீமான் ம். இந்த களத்துல இந்த மக்களுக்காக ம். இந்த ஒவ்வொருத்தர்கிட்டயும் திரள் நிதி திரட்டி இப்போ இப்பயும் கடைசியா இப்போ ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் ஜிபிஎன் பேலஸுங்க. ம். அந்த பேலஸோட வாடகை எவ்வளோ தெரியுமாங்க? 17 லட்ச ரூபாங்க. அப்பா. 17 லட்ச ரூபா கொடுத்து பொதுக்குழு கூட்டம் போடுறாப்புலையாச்சு எங்க அண்ணன் சீமா. எப்போ? அதுக்காக தான் திரள் நிதிக்கெல்லாம் இப்போ ஓகே, கையேந்திருக்காருங்க. இப்போ கை கட்டுறது அதுக்கு தானா? அதுக்கு தான் ஓகே. ஜிபிஎன் பேலஸ்ல அவங்க கட்சியோட ஓகே. பொதுக்குழு கூட்டம் போடுறாரு. ம். இது எதுக்குன்னு கேளுங்க. ம். இன்னைக்கு வந்த விஜயே வந்து பெரிய மாநாடு மாதிரி அவனோட பொதுக்கூட்டத்தை போடுறான். ம். 15 வருஷமா நான் தான் இந்த தமிழ்நாட்டுல மிகப்பெரிய திரள் நிதி தற்கொலை திருடி நான் திங்கிட்டு இருக்கேன். சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு அந்த கௌரவம் பாதிக்கப்படாதா? ம். அதுக்காகவே கையேந்தியாவது கை கட்டியாவது. ஆமா கையேந்தியாவது கையை கட்டியாவது காலில் விழுந்தாவது ம். திரள் நிதி திரட்டி ம். எப்படியாவது ஒரு கூட்டத்தை போட்டோம் அப்படின்னா ம். வரக்கூடிய இடங்கள்ல இருந்து வருமானம் வந்து கூடுதல். இப்ப மார்க்கெட் வேல்யூ குறையுதுங்க. ம். விஜய் வந்துட்டாப்ல ம். சீமானுக்கு கொஞ்சம் மார்க்கெட் குறையுது. குறையுது. ம். இப்போ மார்க்கெட் வேல்யூ கூட்டணும். ம். இப்போ ஒவ்வொரு தொகுதிக்கும் இதுக்கு முன்னாடி ஒரு 10 கோடி ரூபா வாங்கிட்டு இருந்தாருன்னா ம். இப்போ கொஞ்சம் குறைச்சிருப்பாங்க. ம். உங்ககிட்ட இருந்து பாதி பேர் அங்க போயிட்டான் பாரு. எப்படியும் உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். உன் கட்சியில இருந்து தான் பாதி பேர் அங்க போயிட்டான், ம். விஜய் கிட்ட போயிட்டான். என்ன நீ ஏதோ அதனால தூக்கி போறத இந்த வச்சுக்க. போன முறையாவது 8.2% வாங்கினேன். ம். இந்த முறை அதை வாங்க வாய்ப்பு இல்லை. ம். கட்டாயம் உனக்கு ஒரு 4-5% குறையும். ம். அதனால நீ வாங்கக்கூடிய அமௌண்ட்டையும் குறைச்சிக்கா. ம். அப்போ அதெல்லாம் அதுக்கு உண்டான செட்டப் எல்லாம் கிரியேட் பண்ணணும்ல. ம். இப்போ 2 பேத்துக்குள்ள போட்டி அதுதான். ம். இப்போ விஜய் நமக்கு கேள்விப்பட்ட வரைக்கும் ம். விஜய் வந்து இது வரைக்கும் அவருடைய அக்கௌண்ட்ல இருந்து எந்த பைசாவும் இழக்கல அப்படின்னா. ம். ஒரு சாதாரண விஜய் வந்து 10 நிமிஷம் பேசிட்டு போறதுக்கு இத்தனை கோடி ரூபா செலவு பண்ணுவாங்களாங்க? எனக்கு தெரியலங்க. எங்கெங்க வச்சிருக்கானுங்க ம். காசு? எங்கெங்க வச்சிருக்கானுங்க? ம். அது அந்த செலவை உண்மையாவே விஜய்க்கு மக்கள் மேல ஆசை இருந்தா ஒவ்வொரு மாவட்டம் வாரியா ஒவ்வொரு ஊர் வாரியா கிராமமா போயிட்டு ஒரு குடிசையில இருக்கிறவன கையில ஒரு 3 லட்ச ரூபா கொடுத்தா அவன் கோடீஸ்வரன் நாளைக்கு மாற போறான். அவனுக்கு உண்டான தொழிலை செஞ்சு அவன் ஏதாவது பண்ணிட்டு போறான். நீ பண்ற செலவெல்லாம் பார்த்தா இதுக்கு நீ முதல்வராகி தான் பண்ணணும்னு ஒரு கட்டாயம் இல்லை. நீ முதல்வராக ஆகு, அது பிரச்சனை கிடையாது. நீ இவங்களெல்லாம் ஜெயிச்சு ஆனன்னா அது உன் பிரச்சனை. ஆனா உண்மையாவே மக்களை நேசிக்கிறவனா இருந்தா என்ன செய்யலாம்? இவ்வளவு பணம் உன்கிட்ட இருக்குல்ல, இவ்வளவு சொத்து வச்சிருக்கல்ல, நீ இந்த மக்கள் தான் எனக்கு கொடுத்தாங்க, நான் அந்த மக்களுக்கு திரும்ப வந்து ஏதாவது செய்யணும். ஆனா என் கையில ஒண்ணுமே ஆமா, இல்லையே. 50 வயசுல நான் வந்துட்டேன். ஏன்னா அறிவுங்கிறது வந்து காமெடி பார்த்த மாதிரி இருக்கு. இந்த இத புடி, இப்ப என் கையில ஒண்ணுமே இல்லையே. உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், உங்களை நம்பி தான் வந்திருக்கேன், காப்பாத்திருவீங்கல்ல, காப்பாத்திருவீங்களான்னா இவங்களுக்கு தெரியுங்க யாரை காப்பாற்றணும் யாரை இந்த 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 கூட்டம் இருக்குல்ல, இந்த கூட்டம் ஒவ்வொரு தேர்தல்லையுமே ஒவ்வொரு கட்சிக்கு இந்த மாதிரியான கூட்டம் போகும். அதனால நாம வந்து கண்மூடித்தனமா வந்து விஜய் வந்துருவாரு, விஜய்க்கு இப்படி ஒரு மாஸ் கூட்டம் இருக்கு. அங்க ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு, ஈரோடுல ஒரு ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த ஷூட்டிங்க்கு வந்து பேரை வேணா நம்ம வந்து வச்சுக்கலாம், பிரச்சார கூட்டம்னு வச்சுக்கலாம், தாவேக்காவின் கொள்கை விளக்க கூட்டம்னு வச்சுக்கலாம், என்ன வேணாலும் அவன் வச்சுட்டு போகலாம். ஆனா உண்மையா இந்த ஜனநாயகன் படம் வரும்போது தான் நமக்கு தெரியும் ஆமா அது இந்த கூட்டம்லாம் எதுக்கு கூட்டப்பட்டுச்சு அப்படின்ட்டு. அங்க அங்க அந்த அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரியான சீன்ஸ் கிடைக்கலங்க. நீங்க வந்து ஒரு 1000 ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை கூப்பிடணும்னா ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு குறைஞ்சது ஒரு நாளைக்கு 600 ரூபா 800 ரூபா சம்பளம் கொடுக்கணும். 1000 பேத்துக்கு என்னாச்சு? இல்ல அந்த 1000 பேரையும் ஒண்ணா வச்சு மேய்க்க முடியுமா? போலீஸ் பாதுகாப்பு கிடைக்குமா? எப்படி? இப்போ இங்க எல்லாம் ஓசில மங்களம் பாட்டு போறான் இவன். எப்படி ஓசில வசனம் பேசிட்டு போறதுக்கு சினிமா ஷூட்டிங்காக ஒரு மங்களம் பாடுறது தான் இது. அதான் மங்களகரமா. இதெல்லாம் உண்மையா நமக்கு யோசிக்க தோணுதுங்க. இது எப்படி தமிழ்நாட்டில் வந்து இப்போ எவ்வளோ பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கு. இங்க ஒரு கும்பல் வந்து மதத்தின் பெயரால வந்து இங்க தமிழ்நாட்டை பிளக்க பார்க்குறான், சாதியை வச்சு. இது ஒரு பக்கம் போட்டு இவ்வளோ முக்கியமான பிரச்சனைகள் எல்லாம் வந்து குரல் கொடுக்க மாட்டா அப்படின்னா நீ யாரா நீ அப்படிங்கிற மாதிரி தான். யாரா நீ புதுசா வருவ, நீ வந்த உடனே உன்னை வந்து முதல்வர் சேர்ல அப்படி இந்த தமிழ்நாட்டு மக்கள் உட்கார வச்சிருவாங்கிற அந்த கற்பனை எல்லாம் சினிமாவில் ஒன்றை டைரக்ட் பண்ற இயக்குனருக்கே இந்த சீன்லாம் வராது போலியே.
இதுவரைக்கும் இயக்குனர்களுக்கு அந்த சீன்லாம் தோணாது. அதுலயும் நம்ம முக்கியமா அதுல கவனிக்க வேண்டியது என்னன்னா, வரலாறுலாம் பேசினாரு திடீர்னு. காளிங்கராயர் அணை, அவருக்கு பாம்பு ஓடுன இடத்துலலாம் கால்வாய் வெட்டினாருன்னு அதெல்லாம் கேள்விப்பட்டேன்லாம் பேசினாரு. அப்படி இருக்கும்போது இன்னொன்னுத்தையும் அவர் சேர்த்து பேசியிருக்கலாம். அங்க ஈரோட்ல பேசுறாரு. அங்க வந்து பெரியார் வந்து 100, 105 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின ஒரு பெரிய நீர்த்தேக்க தொட்டி கோட்டை மாதிரி இருக்கு. இன்ன வரைக்கும் எந்த மராமத்து பணியும் நடக்காம வெறும் அந்த கிளீன் பண்ற ப்ராசஸ் மட்டுமே வச்சுக்கிட்டு இன்னும் உறுதியா இருக்கு. இந்தியாவிலே முதல் நீர்த்தேக்க தொட்டி வேற அது. அத பத்தியெல்லாம் ஏன் பேச மாட்டேங்கிறாரு? இந்த இந்த காளிங்கராயர் அணை சொன்னவங்க ஏன் இத சொல்லல? கொள்கை தலைவரோட சாதனை அது. ஏங்க விக்கிபீடியா பார்த்து எழுதி குடுத்துருப்பான். ஆ. அவருக்கு விஜய்க்கு ஸ்கிரிப்ட் எழுதி குடுத்துருப்பான்ல. ம். அது யார் எழுதி குடுத்தான்னு எனக்கு தெரிஞ்சு ராஜ்மோகன் தான் எழுதி குடுத்துருப்பாருன்னு நினைக்கிறேன். இருக்கும், அந்த இருக்கும். அந்த எதுக யூடியூப் மோனையோட கன்டென்ட் அந்த எடுக்கிறதுக்கு. யூடியூப் கண்டென்ட்டோட ஓகே. நீங்க போடுவீங்க ஓட்டு. ஆ? அது ஆமா. அந்த மாரி ஓட்டு, நாட்டு, ம். சேட்டை அந்த மாதிரிலாம் பேசுறத பார்க்கும்போது ராஜ்மோகன் தான் எழுதியிருக்கணும். வேற யாரும் எழுதியிருக்க எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பில்ல. ம். ஆதவுக்கு அந்த அளவுக்கு அறிவு கிடையாது. தெரியல. அவன் பேசியிருக்க வாய்ப்பில்ல. ம். செங்கோட்டையனுக்கு வந்து எக்ஸ்பைர்டுங்க. ம். அது பாவங்க. எனக்கெல்லாம் சங்கடமா இருந்துச்சு. விஜய் வந்து வேன்ல இறங்கி வருவாரு. ம். ஏய் நானும் ஒரு ஆள் தான்டா அப்படின்னு சொல்லி ஓடுவாரு. எனக்கு உண்மையே வயித்தெரிச்சலா இருந்துச்சு. ம். எப்பேற்பட்ட மனுஷன், எத்தனை முறை அமைச்சரா இருந்தவன், இவர் அட எங்க பாவி, எப்படி இருக்க எங்க வேண்டிய எப்படி இருக்க வேண்டிய ஆளு. இப்ப இப்படி கிடந்து ஒரு 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 நடிகை முன்னாடி போறது பிரச்சனை இல்ல. அந்த நடிகனுக்கு நாடாளக்கூடிய தகுதி இருக்கா? அந்த நாடாளக்கூடிய ஒரு 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 ஆற்றல் இருக்கா? எந்த அரசியல தெளிவா பேச முடியும்? அப்ப ஒரு ஒரு அமைச்சரா இருந்து இத்தனை ஆண்டுகளா அமைச்சரா இருந்திருக்கா. அம்மையார் ஜெயலலிதா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், கருணாநிதி ஆளுமையா இருக்கிற காலத்துல ஆப்போசிட்டா உட்கார்ந்து அமைச்சர் சட்டப்பேரவையில உட்கார்ந்த நபரு. சமூக அரசியலை புரிஞ்சிருப்ப. எவனோ ஒருத்தன் புதுசா வந்துட்டான், அவங்ககிட்ட கொஞ்சம் பணம் இருக்கு அப்படிங்கிறதுக்காக பின்னாடி போற அந்த போக்கெல்லாம் இருக்குல்ல, எவ்வளவு வேடிக்கையா இருக்கு. எப்படிங்க முடியும் தமிழ்நாட்டுல? போயிட்டாரு. ஏதோ கட்சி புரட்சி பண்ணணும்னு நினைக்கிறாரு போல. பாப்போம். எப்படி 2025ல இவங்களோட புரட்சி ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. 2026 தான் அதான் எண்டு. ம். அதான் எண்டு. ம். அதுக்கு மேலேயும் இவங்களால தொடர முடியாது. இன்னைக்கு வந்து இப்போ எல்கேஜில சேர்ந்துருக்கானுங்க பசங்க. ம். எல்கேஜில சேர்ந்துருக்கானுங்களா, ம். 1வது 2வது படிக்கும் போதே வந்து இவங்க கதை தெரிஞ்சு போயிடும். ஐயய்யா இந்த ஸ்கூல்ல ஒழுங்கா டீச்சரே இல்லை. ம். டீச்சர் இருந்தால் தானங்க பிள்ளைங்க படிக்கும். இந்த ஸ்கூல் வந்து இப்போ இவர் வந்து பிரின்சிபல், விஜய் வந்து பிரின்சிபல். ஓகே. ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு. ஸ்கூல் ஆரம்பிச்சாச்சு. மாணவர்கள் இருக்காங்க. இப்போ மாணவர்களை வந்து எங்க பிரின்சிபல் இருக்காரு. என் ஆனா பள்ளிக்கூடத்துக்கு டீச்சர் வாங்க, என் பள்ளிக்கூடத்துக்கு வாங்கன்னு இப்போ ப்ரொமோஷன் நடக்குது. ஓகே, ஓகே. ஒரு ஊரா போறாப்ல. பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகள் வரதுக்கு ரெடி தான். கொஞ்சம் பிரம்மாண்டமா இருக்குல்ல, பார்க்க பெரிய ஸ்கூலா இருக்கு. ஆமா ஆமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லா இருக்கு. உள்ள போனா நல்லா நீச்சல் குளம் அது இதெல்லாம் இருக்கும் போல, விளையாடலாம். நல்ல பெரிய பெரிய கிரவுண்டா தான் பார்த்து போடுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் வருது. கூட்டம் வரும், பிரச்சனை கிடையாது. வந்த உடனே உள்ள பார்ப்பாங்க. பிரின்சிபலே எல்லா கிளாஸுக்கும் போயிட்டு எடுக்க முடியுமா? முடியாது. அப்ப அங்க டீச்சர் வேணும்ல. டீச்சர் இல்லையே. வெறும் ஒரு கிளாஸ் ரூம்ல நீங்க வெறும் போர்டை பார்த்து என்ன பண்ணுவீங்க? சரி, போர்டுல எழுதுறதுக்காக பிரின்சிபலுக்கு அறிவு இருக்கா? இல்ல. அவர் பணத்தை வச்சு பிரின்சிபல் ஆயிட்டாரு. எதை வச்சுங்க நீங்க அரசியல் பண்ணுவீங்க? கொள்கைன்றீங்க. கொள்கையின் தலைவர்கள் சொன்ன அந்த ஒரே மேடை, முதல் மேடை இந்த விக்கிரவாண்டி மாநாடு. அந்த ஒரு மாநாட்டோடு சரி முடிஞ்சு போச்சு. அந்த 5 பேரோட படம். அதுக்கப்புறம் எங்கேயும் அவங்கள பார்க்கல. அதுக்கப்புறம் திடீர்னு மாற்றம் முன்னேற்றம்ங்கிற மாதிரி இந்த பக்கம் எம்ஜிஆரும் இந்த பக்கம் அண்ணாதுரையும். எப்படி வரலாறு திரும்புதான். சரிங்க தோழர், பார்ப்போம் எங்க 2026ல எப்படி முடியுது. பார்ப்பன கட்டப்பாறையா, இல்லை விஜய் சொன்ன கட்டப்பாறை ஜெயிக்க போதா, இல்லை விஜய் ஜெயிக்க போகிறாரா, இல்லை மஞ்சள் ஜெயிக்க போதா, என்னன்னு பார்ப்போம். 2026ல் கண்டிப்பாக ஒரு முடிவு தெரிஞ்சிடும்னு. முடிவு தெரிஞ்சு தானே ஆகணுங்க. ஏப்ரல் மேலே எலெக்ஷனு கட்டாயம். வந்து இப்போ இன்னைக்கு கூவுற இந்த கூட்டமும் ஏதோ ஒரு கட்சி வெளியே வீட்டுக்கு போக போகுது கடையை சாத்திட்டு. ஆமா, அது அதிமுக. ஏதோ ஒரு கட்சி தான் சொல்ல வேண்டாம். அதிமுக காலி ரெண்டு பேரும் ஆம ஓட்டுக்கும் மஞ்சளுக்கும் சொல்றதா? ஏதோ ஒண்ணு கடையை சாத்திட்டு வீட்டுக்கு போக போகுதுங்க. அவரு கடையை சாத்தவே முடியாதுங்க. கடைசி வரைக்கும் அந்த பொழப்ப ஓட்டிட்டு தான் போகணும். ஆமா, அவரை நீங்க ஏன் இந்த சீனுக்குள்ள, அவர் வந்து சீனுக்குள்ளே வரவே மாட்டாரு. அவரு களமே வேற. அவர் வந்து ஓட்டுக்காக வந்த கூட்டம் கிடையாதுங்க. ஓட்டுக்காக வந்த கூட்டங்க, நோட்டுக்காக வந்த கூட்டங்க அது. அதனால அதுக்கு ஒரு திரள் நிதி இருந்துகிட்டே அது எப்பவும் அந்த நிதி வந்தா போதும். ஓட்டு வரணுங்கிற கட்டாயம் அவங்களுக்கு இல்லைங்க. இல்ல அந்த திரள் நிதியே சுத்தமா நின்றுமோன்ற இதுக்கு சொல்றேன். அந்த மாதிரி மூடிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். அது நின்றுடுச்சு பாதி. அதனால தான் இப்போ அவர் பாவம் என்ன பண்றதுன்னு தெரியாம புலம்புறாரு.
இப்போ அதனால தான் நீங்கள் திமுகவை அடிச்சிட்டு இருந்தவர் இப்போ திடீர்னு விஜய் அடிக்கிறாரு. வேற வழி இல்ல. வேற வழி இல்லை. இங்கே இருந்தாவது ஏதாவது எனக்கு வேற வழி தெரியல ஆமா. ஆத்தா அப்படிங்கிற மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி தான் 2026ல் விஜய் தனியாக வந்தாலும் சரி, இப்போ செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத் இந்த மாதிரி இன்னும் பல விலை போகாத கூட்டத்தை கூட்டு வந்தாலும் சரி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, இடதுசாரி அமைப்புகள் எங்கே இருக்காங்களோ அந்த கூட்டணி தாங்க ஜெயிக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. விஜய் இன்னும் முயற்சி பண்ணட்டும். 2031க்கா இருக்கட்டும், 36க்கா இருக்கட்டும், 2026 திமுக தான். திமுகவோட கூட்டணி கட்சிகளுக்கு தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் வந்து அவ்வளோ முட்டாள்கள் கிடையாது. சிறு பிள்ளைகளோட நடவடிக்கை வச்சு நம்ம மக்களை முடிவு பண்ணிடவும் முடியாது. ஆமாங்க, திருவிழான்னா நம்ம கூட்டத்துக்கு நம்ம வீட்டில் பிள்ளைங்களை போய் பார்த்தா அது எவ்வளோ சந்தோஷப்படும். இங்கே நடக்கிறது அதுதான். இவன் கொஞ்சம் ஒரு நடிகர் வராரு, நம்ம ஊருக்கு வராரு, நம்ம தெருவுக்கு வராரு, நம்ம வீட்டுக்கு வராரு, பார்ப்போம் அப்படிங்கிற ஆசையில் போகிறது தான். அந்த ஆசையெல்லாம் வந்து அவருக்கு ஓட்டா மாறும்லாம் வந்து அப்படி கற்பனை பண்ணாருன்னா அது அவரோட பிரச்சனை. சரிங்க தோழர், சரிங்க தோழர், தொடர்ந்து பேசலாம். மகிழ்ச்சி. நம்ம என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி 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 நன்றி.